லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாதர் கோயில் உள்ளது. இங்கு 19 ஆண்டுகள் தூய்மை பணியாளராக பணியாற்றிய சின்னையா என்பவர் கடந்த ஜூனில் பரபரப்பு புகார் கூறினார். தர்மஸ்தலா கோயில் வளாகத்தை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறியது நாட்டையே அதிர வைத்தது. இது தொடர்பாக விசாரிக்க 20 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்தது. சின்னையா அடையாளம் காட்டிய சில இடங்களில் தோண்டி பார்த்தபோது மண்டை ஓடு கிடைத்தது. இதனால் அவரது புகார் உண்மையாக இருக்கலாம் என நம்பப்பட்டது. ஆனால் மண்டை ஓட்டை ஆராய்ந்ததில் அது போலியானது என்பது தெரிந்தது. சின்னையா மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் அவரிடம் நேற்று விடிய விசாரணை நடத்தினர். அதில் பொய்யான புகாரை சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பொய் சாட்சியம் அளித்தல் மற்றும் தவறான ஆதாரங்களை வழங்கிய குற்றத்திற்காக சின்னையா கைது செய்யப்பட்டார். முன்னதாக சுஜாதா பட் என்ற பெண் 2003இல் தர்மஸ்தலா கோயிலுக்கு சென்ற தமது மகள் அனன்யா பட் காணாமல் போனதாக பெல்தங்கடி போலீசில் புகார் கூறியிருந்தார். இச்சூழலில் தாம் கூறியது பொய் புகார் என்றும் தமக்கு அப்படியொரு மகளே இல்லை என்றும் சுஜாதா பட் தெரிவித்துள்ளார். ஒரு கும்பல் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே சின்னையா சுஜாதா இருவரும் பொய் புகார் கூறியிருப்பதாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தர்மஸ்தலா கோவிலுக்கு களங்கத்தை ஏற்படுத்த சதி நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதன் பின்னணியில் இருக்கும் கும்பல் யார் என்பது பற்றிய விசாரணை நடக்கிறது.